Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது நான் ரவுண்ட் 1குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் ரவுண்ட் 2ல் வந்துட்டேன்னா எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. சரியா, ரவுண்ட் 3 பற்றி நம்ம பேசலை. சரியா, ஏன்னா ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பற்றி நம்ம என்ன பேச போகிறோம். சரியா, அதனால நீங்கள் ஒரு 140+ கட் ஆஃப் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 140+ கட் ஆஃபில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தா இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டமா இருக்கும். ஓகே, ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 சொல்லும் போது லாஸ்ட் இயர் வந்து 179 எபோ. சரியா, இந்த வருஷம் ஒரு 177 இல்லை 178 அந்த ரேஞ்சில் நமக்கு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, அப்போ ஒரு 178 எபோன்னு வச்சுக்கோ. 178 எபோல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல நீங்க வருவீங்க. ரவுண்ட் 1ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது நம்ம ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்லாம் நல்லா படிங்கப்பா, உங்களுக்கு 12th மார்க் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் வந்து சில நமக்கு வந்து புரிதல் இருந்திருக்காது. சரியா, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது மூலயமா. ஆனால் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. சரி, அதை விட்டுறலாம். சரியா, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை தெரிய வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணிருப்பீங்க, உங்கள் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, அப்போ ரவுண்ட் 1ல் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். சரியா, அதாவது அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்கில் சும்மா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அது அதிகமாக சீட்லாம் போகாது. அப்போ ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் நீங்கள் தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆக போறீங்க. அப்போ எல்லா காலேஜ்லையுமே எல்லா கோர்ஸோட சீட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். ரவுண்ட் 1குள்ள நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டு ஆல் ரவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ரவுண்டில் நீங்கள் சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ரவுண்ட் 2க்கு நீங்கள் போகலாம். சரியா, ஆனால் ரவுண்ட் 1ல் கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்டை நீங்களே தூக்கி போட்டு என்னாச்சு பார்த்தா உடச்சிடக்கூடாது. ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 போறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய யாரோட மிஸ்டேக் அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்காக மட்டும்தான் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரவுண்ட் 2 போகிற மாதிரியே இருக்கும். சரியா, அதனால ரவுண்ட் 1ல் இருந்துட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 போகணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்குரிய அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குங்கிற சொல்லிடுறேன். நீங்கள் சப்போஸ் நாட் அலாட்டட் இல்லை உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்ச, அதாவது உங்களுக்கு கிடைச்ச காலேஜே உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு மூவ் ஆகலாம். ஆனால் ரவுண்ட் 2க்கு நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அங்கே ஏற்கனவே ரவுண்ட் 2க்கு நிறைய பசங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் சீட் அலாட்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 2 பசங்களுக்கு என்ன பார்த்தா அலாட் ஆகும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் அட்வான்டேஜஸ் இன் மூவிங் அப்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 பசங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் மூவிங் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா பசங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் வெறும் 10 சாய்ஸு 20 சாய்ஸு இந்த மாதிரி போட்டு நெட் சென்டரில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க சொல்லிட்டு என்னோட கட் ஆஃப்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பசங்க மிஸ்டேக் விடுவாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி மூவிங் அப்வர்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு அப்படின்னா ரவுண்ட் 1 பசங்களுக்கு. ஓகே, ரவுண்ட் 2 பசங்கன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது ஹாஃப் சீட் மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஹாஃப் சீட் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்லாமல், அதாவது டயர் 1 காலேஜஸில் கூட நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கு இந்த மாதிரி SC SCA ST பசங்களுக்கு இருக்கும் டயர் 1 காலேஜஸில் கூட. சரியா, அப்போ சீட் மேட்ரிக்ஸ் வந்து டயர் 1 காலேஜஸில் கொஞ்சம் என்னாச்சு பார்த்தா இருக்காது. ஆனால் மற்ற முக்கியமான காலேஜஸில் நிறைய சீட் மேட்ரிக்ஸ் இருக்கும். இது மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் யாரை கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 3 கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட். நீங்களும் அதே மாதிரி தான் ரவுண்ட் 2ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரவுண்ட் 3க்கு நீங்க மூவ் ஆகலாம். அதே மாதிரி நாட் அலாட்டட் வந்துச்சுனாலும் நீங்க ரவுண்ட் 3க்கு மூவ் ஆகலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் ரவுண்ட் 3 உங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல ஏற்கனவே அவ்வளோ பசங்க காத்துட்டு இருப்பாங்க. ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆகும். இதுதான் வந்து நாம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்.
சரியா? கண்டிப்பா இது மூலியமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலயும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு மேபி வரலாம். அப்படி டவுட்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நாம அதை உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.